அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் எழுதுறதுக்கு இங்கிலீஷுக்கு தேவையான எல்லா மெட்டீரியலுமே ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ண சொன்னார். ஸோ அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியும் மற்றவர்களுக்கும் பயனுள்ள ஒரு வீடியோ தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் என்னென்னா சென்டென்ஸ் அண்ட் இட்ஸ் கைண்ட்ஸ். நமக்கு சென்டென்ஸ்னால் என்ன, அது எத்தனை வகைப்படும், அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சென்டென்ஸ்னாவே அதில் என்ன இருக்குன்னா ஒரு குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருந்துச்சுனாவே சென்டென்ஸ் அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கணும், அதுக்கு ஒரு கம்ப்ளீட் ஒரு மீனிங் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குரூப் ஆஃப் வார்த்தைகள் இருக்கணும், அதில் ஒரு கம்ப்ளீட் மீனிங். சென்ஸ்னால் என்னென்னா மீனிங் அப்படின்ட்டு அர்த்தம். ஸோ அப்படி இருந்தால் தான் அது பேர் என்னென்னு சொல்லுவோம்னா சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எப்பயுமே சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எதில் தான் ஆரம்பிக்கும்னா ஒரு கேபிட்டல் லெட்டரில் தான் ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாமில் கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. எ சென்டென்ஸ் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் டேஷ் அப்படின்னு கொடுத்துருவாங்க. நம்ம அந்த இடத்துல வேறு என்னென்னமோ யோசிப்போம், இதுதான் அப்படின்ற யோசிக்கவே மாட்டோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஒரு கேள்வியாக வருமானா கண்டிப்பாக வரும். எந்த சென்டென்ஸாக இருந்தாலும் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகை சென்டென்ஸும் ஒவ்வொரு மாதிரி முடியும். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸாக இருந்தாலும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தாலும் ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். அதே ஒரு இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸாக இருந்தால் கொஷின் மார்க்கில் முடியும். ஒரு எக்ஸ்க்ளமேட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க்லேயும் முடியலாம், ஃபுல் ஸ்டாப்லேயும் முடியலாம். ஆனால் எக்ஸ்க்ளமேஷன் மார்க் அந்த சென்டென்ஸில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துடணும். சரிங்களா? இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், சென்டென்ஸ்னால் குரூப் ஆஃப் வார்த்தைகள், அதுக்கு ஒரு கம்ப்ளீட் மீனிங் இருக்கணும். இதை பற்றி பார்த்துருக்கோம். சென்டென்ஸ் எப்படி முடியலாம்னா ஃபுல் ஸ்டாப்பில் முடியலாம், அப்படி இல்லைனா ஒரு கேள்வி வார்த்தையில் முடியலாம். அந்த சென்டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் இருக்கும். அது ஆரம்பத்தில் மட்டும் இருக்கலாம், இல்லை ஃபுல்லாக கடைசியாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஃபுல் ஸ்டாப் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இதுக்கான தமிழ் மீனிங் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சென்டென்ஸ்னால் என்ன எக்ஸாம்பிள்? ஐ ஆம் ஏ டீச்சர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐ என்ற ஒரு கேபிட்டல் லெட்டரில் ஆரம்பிக்குது. ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கேள்வியாக கேட்பாங்க. இந்த இடத்துல ஐன்றது வந்து பார்த்திங்கன்னா லெட்டரா வேர்டா அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? இதை நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம், லெட்டரா இல்லை வேர்டா? இந்த இடத்துல ஐன்றது வந்து பார்த்திங்கன்னா வேர்டு. ஏன்னா நான் அப்படின்ற ஒரு மீனிங்கில் கொடுக்கும். நான் என் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கான மீனிங்கில் வரும்போது அது வேர்டு. அதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கீழே கோயிங் அப்படின்ட்டு இருக்கு இல்லைங்களா, இப்போ இந்த கோயிங்கில் வர ஐ வந்து பார்த்திங்கன்னா லெட்டரா வேர்டான்ட்டு கேட்டாங்கன்னா அந்த இடத்துல அது லெட்டர். சரிங்களா? ஸோ இப்படியெல்லாம் கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஐ ஆம் ஏ டீச்சர்ன்ற இடத்துல ஐன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்டு தான். அது இல்லாமல் அது கேப்ஸ் லெட்டரில் ஆரம்பிக்குது, ஃபுல் ஸ்டாப்பில் முடியுது. ஒரு கம்ப்ளீட் மீனிங் நமக்கு இருக்குது. குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் கம்ப்ளீட் மீனிங்கோடு இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சென்டென்ஸ். கீழே பார்த்திங்கன்னா வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேர் அப்படின்னு படிக்காதீங்க, வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு சொல்லி படிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வேர் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்குது, கோயிங் அதுக்கடுத்து ஒரு கேள்விக்குறியோடு முடியுது. அதே மாதிரி ஒரு கம்ப்ளீட் மீனிங் நமக்கு கொடுக்குது. சரிங்களா? வேர் ஆர் யூ கோயிங்னா என்ன அர்த்தம்னா நீ எங்கே போயிட்டுருக்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ஒரு கம்ப்ளீட் மீனிங் கொடுக்கறனால இது ஒரு சென்டென்ஸ். ஸோ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் கம்ப்ளீட் மீனிங், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அதனுடைய கைண்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை வகையான சென்டென்சஸ் இருக்குன்னா 4 வகையான சென்டென்சஸ் இருக்குது. 4 வகையான சென்டென்சஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா மேலேயே நம்ம பார்த்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன, டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னுவோம், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. ஸோ இது 4 தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட், இம்பரேட்டிவ், இன்ட்ராகேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்ரி. இது ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்றோம். பேர்லேயே பாருங்கள் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். ஸ்டேட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டிக்ளரேட்டிவ். அந்த டிக்ளரேட்டிவ்னால் என்னென்னாவே ஒரு தகவல் சொல்லுது. சரிங்களா? ஒரு அறிவிப்பு நம்ம கொடுக்குறோம், டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ ஒரு தகவல் நம்ம கொடுத்தாவே அது பேர் என்னதுன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரியான சென்டென்சஸ் எல்லாமே என்னதுன்னா ஸ்டேட்மெண்ட். அது எந்த வகையான இன்ஃபர்மேஷனாகவும் இருக்கலாம். இப்போ எடுத்துக்கிட்டால் பாரு, அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா, ஷீ இஸ் ரீடிங் எ புக். அவள் வந்து புக்கை படிச்சுட்டு இருக்கா. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட் சைடில் தான் உதிக்கும். சன் எந்த சைடில் உதிக்குது? ஈஸ்ட் சைடில் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு தகவல் தான், ஒரு அறிவிப்பு தான், ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுக்குற எல்லா சென்டென்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்னென்னா இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் தான், அதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஏன்னா இதெல்லாம் கூட ஒரு கேள்வியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டார்ட்ஸ் வித் டேஷ் அண்ட் எண்ட்ஸ் வித் டேஷ் அப்படின்னு கொடுப்பாங்க. கீழே நம்ம ஆப்ஷன் வச்சு ஓரளவு முடிவு பண்ணிட முடியும். இருந்தாலும் நம்ம தெளிவாக இருந்துக்கலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம குழப்புற மாதிரி வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். சரிங்களா? அதனால தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராகேட்டிவ் சென்டென்சஸ். பேர்லேயே பாருங்கள் கொஷன். இன்ட்ராகேட்டிவ்னாவே என்னதுன்னா கொஷன் அப்படின்னு தான் அர்த்தம். இது மேக்ஸிமம் ஒரு கேள்வி கேட்குறதுக்காக பயன்படுத்துகின்ற ஒரு சென்டென்ஸ் தான். இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த குறியோடு தான் முடியும்னா ஒரு கொஷன் மார்க்கோடு தான் முடியும். சரிங்களா? கண்டிப்பாக இதில் தான் முடியும், கொஷன் மார்க்கோட முடியும். எக்ஸாம்பிள் பாருங்கள், வாட்ஸ் யுவர் நேம், உன் பேர் என்ன. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறி வருது. கொஷன் வேர்ட்ஸ் எந்த வேர்ட்ஸில் வேணாலும் ஆரம்பிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் நிறைய டைம் போட்டிருக்கோம். இருந்தாலும் அடுத்த வீடியோவில் நான் போடுவேன். நான் WH வேர்ட்ஸு, ஆக்ஸிலரி வேர்ப்ஸ் இதில் எல்லாமே கூட கொஷன் வேர்ட்ஸ் ஆரம்பிக்கும். WH வேர்ட்ஸில் ஆரம்பித்தா WH கொஷன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஸிலரி வேர்பில் ஆரம்பிச்சதுன்னா நம்ம SR/No டைப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்குமே நான் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்றது WH டைப் கொஷின். டிட் யூ ஃபினிஷ் யுவர் ஹோம்ஒர்க் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம SR/No டைப் கொஷின். அடுத்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் மட்டும்தான் நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமாண்டாக இருக்கலாம், ஒரு ரிக்வெஸ்ட்டாக இருக்கலாம், ஒரு அட்வைஸாக இருக்கலாம், ஒரு சஜஷனாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஸ்டார்ட்ஸ் வித் வேர்பில் ஆரம்பிக்கும், இல்லைனா ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கும். வேர்பில் ஆரம்பிக்கலாம், அப்படி இல்லைனா ப்ளீஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையில் ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக முடியும் போது ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது அப்படியே லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். கமாண்டு, ரிக்வெஸ்ட்டு, அட்வைஸு, சஜஷனு இன்னும் என்னென்னமோ இருக்கும் அதில். சரிங்களா? அதுக்காக தான் நான் சொன்ன விஷயம் என்னென்னா வேர்பில் ஆரம்பிக்கும், ஃபுல் ஸ்டாப்பில் முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். நான் இப்போ எடுத்துக்கிட்டால் எங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். சிட் டவுன். சிட் டவுன். சிட்ன்றது வேர்பு, கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வருது. அதே மாதிரி ப்ளீஸ்ன்ற வார்த்தையில் ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். கடைசியாக ஃபுல் ஸ்டாப் வந்திருக்கு. ஸோ இது ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். டோன்ட் வேஸ்ட் டைம். டோன்ட்ன்றது வேர்பு தான். ஸோ வேர்பில் ஆரம்பிக்குது. ஒரு சில டைம் பாருங்கள் இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வருது. நான் மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்கேன். சில சமயம் ஆச்சரியக்குறி வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸான்னு சொல்லிட்டு நீங்களாக யோசிச்சிடாதீங்க. அது எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் எல்லாம் இல்லை. தட்ஸ் கமாண்ட் தான். அது வந்து ஒரு கமாண்ட் தான், ஒரு ஆர்டர் மாதிரி தான். சரிங்களா? ஸோ அதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. டோன்ட் வேஸ்ட் டைம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இட்ஸ் அன் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். கடைசியாக பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேட்ரினாவே ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங் சடன் எக்ஸ்ப்ரெஷன். அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங்கை சடனாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? அப்போ தான் வருது வந்து எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம ஸ்ட்ராங் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்? ஒரு ஜாயாக இருக்கலாம், ஒரு சர்ப்ரைஸாக இருக்கலாம், ஒரு சாரோவாக இருக்கலாம், ஒரு ஆங்கராக கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நமக்கே தெரியாமல் ஒரு மீனிங்லெஸ் சென்டென்ஸை நம்ம கொடுப்போம், இல்லைனா மீனிங்லெஸ் சவுண்ட்ஸை கொடுப்போம். இது எல்லாமே என்னதுன்னா எக்ஸ்க்ளமேட்ரி சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்கள். வாட்ச் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். நம்ம நடந்து போகும்போது ஒரு அழகான செடியை பார்த்தோம்னா, ஒரு பூவை பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வாட்ச் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். நம்மளை அறியாமலே நம்ம சொல்லுவோம். ஒரு மீனிங்லெஸ் சென்டென்ஸ் தான் இது. ஆக்சுவலாக நம்மளே மீனிங் நம்மளாக ஃபார்ம் பண்ணிக்கணும். எவ்வளோ அழகான பூ பார்த்தியா அப்படின்றோம் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக இதில் என்ன குறி வந்துடும்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்துடும். அதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே டோன்ட் வேஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள், அது வேறு மாதிரி இருந்தது. வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது வேறு மாதிரி வருது. டோன்ட் வேஸ்ட் டைம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆச்சரியமாக சொல்ல முடியாது. ஒரு ஆர்டராகவோ இல்லை ஏதாவது ஒரு சஜஷனாக தான் சொல்ல முடியும். பட் வாட்ச் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இது நம்முடைய ஃபீலிங்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற ஒரு வார்த்தை. I lost my wallet. ஐ லாஸ் மை வாலெட் அப்படின்னா என்னது? ஐயோ என்னுடைய பணம் போய் தொலைஞ்சிடுச்சு, ஐயோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? பாருங்கள், அந்த இடத்துல தான் நான் ஆச்சரியக்குறி சொல்லியிருக்கேன். ஐ லாஸ் மை வாலெட்ன்றது ஒரு இன்ஃபர்மேஷன் தான். ஸோ அதுக்கடுத்து ஒரு ஃபுல் ஸ்டாப் தான் நான் வச்சுருக்கேன். இதனால தான் நான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் பொறுத்த வரையுமே கண்டிப்பாக ஆச்சரியக்குறி அதில் ஒரு இடத்துல வந்துடும். லாஸ்ட்டாக தான் வரும்னு ஒரு முடிவு பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல வந்துடும். இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குது, செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மட்டும்தான் இருக்குது, கடைசியாக ஃபுல் ஸ்டாப்பும் வச்சுருக்கு. இதெல்லாம் கூட நம்மளுக்கு ஒரு கேள்வியாக கேட்கலாம். எப்படின்னா த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் ஆஸ் டேஸ் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மட்டும்தான் இருக்கான்னு பார்க்கக்கூடாது. ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கும் ஃபுல் ஸ்டாப்பும் இருந்துச்சுன்னா அதை நம்ம செலக்ட் பண்ணணும். சரிங்களா? நமக்கு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தது என்ன கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்னு கேட்குறது பேப்பர் 1 வேணால் வாய்ப்பு இருக்குது. பட் பேப்பர் 2 சாதாரண சென்டென்ஸ் டைப் தான். அதுலேருந்து டெப்த்தாக எப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸில் என்னென்ன பஞ்சுவேஷன் மார்க் வரலாம், அதே மாதிரி இம்பரேட்டிவில் என்னென்ன பஞ்சுவேஷன் மார்க் வரலாம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எதில் ஆரம்பிக்கும், ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் எதில் ஆரம்பிக்கும், ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேறு என்னென்ன பேர் இருக்குது ஸ்டேட்மெண்ட்டுக்கு, இந்த மாதிரி எத்தனை வேறு கேள்விகள் வேணாலும் அவங்களால கேட்க முடியும். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, முக்கியமாக டெட்டுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு 3 வீடியோக்கு அடுத்து
பொறுத்ததும் கொஷின்ஸ் ரொம்ப டெப்த்தாக கொடுப்பேன். அந்த கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.